and welcome to VJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல நம்ம Isomalt Candy எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். சோ நான் அந்த Isomalt Candy வச்சு டெக்கரேட் பண்ண கேக்ஸோட போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்ல நான் சில வீடியோஸ்ல நான் அந்த போட்டோஸ் காமிச்சிருந்தேன். அப்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இதோட ரெசிபி போட முடியுமா, இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐசோமால்ட் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஐசோமால்ட் வேறு எதுவும் கிடையாது, இது ஜஸ்ட் சுகர் தான். பட் நம்ம நார்மல் சுகர் மாதிரி கிடையாது. இதில் சுகர் வித் ஆல்கஹால் கலந்த ஒரு மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஐசோமால்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த கேண்டி மட்டும் கிடையாது, நம்ம சுகர் செயில் பண்ணலாம். அதே மாதிரி சுகர் ஃபிகர்ஸ் செய்யலாம், ஃப்ளவர்ஸ் செய்யலாம். இப்படி நிறைய டைப்ல உள்ள டெக்கரேஷனுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதுவும் சுகர் தானே சொல்றீங்க, அப்போ நம்ம நார்மல் சுகர் வச்சு இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் செய்ய முடியாதான்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஐசோமால்ட் நம்ம வச்சு செய்யற சேம் கேண்டி ஷேப்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் செயில்ஸ் எல்லாமே நமக்கு நார்மல் சுகர் வச்சும் செய்ய முடியும். பட் ஒன் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோமால்ட் நம்ம எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலுமே அது கலர் சேஞ்ச் ஆகாது, அந்த டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். பட் சுகர் அப்படி கிடையாது, அது ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் தாண்டிடுச்சுனாலே அதோட கலர் சேஞ்ச் ஆகி அதை நம்ம அந்த கேரமல் பண்ணுவோம் இல்லையா, சுகர் கேரமல். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர்லையா சேஞ்ச் ஆகிடும். அதை மாதிரி நம்ம இப்போ ஐசோமால்ட்ல கேண்டீஸ் ஏதாவது செய்யும் போது அதில் நமக்கு வேற கலர்ஸ் தேவை அப்படின்னா நம்ம எடிபிள் ஜெல் கலர்ஸ் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் கூட செய்துக்கலாம். பட் நம்ம நார்மல் சுகரில் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் சொன்னேன், ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம அதில் வேற எந்த கலரும் சேர்க்க முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சுகர் வச்சு அந்த செய்த செயல். ஆக்சுவலி இது நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே செய்தது, அதான் கேக் அவ்வளோ ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. இந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணியிருக்கிற சுகர் செயல் நான் ஐசோமால்ட் யூஸ் பண்ணி செய்தது. அதில் நான் கலரும் ஆட் பண்ணி செய்திருக்கேன். இந்த ஐசோமால்ட் இந்த ஒன் பாட்டில் பார்த்தீங்கன்னா 125 கிராம்ஸ் உள்ளது. ஸோ இது 125 கிராம்ஸ் 200 ருபீஸுக்கு நமக்கு கிடைக்கும். பட் இது நான் கொஞ்சம் முன்னால் வாங்கினது. இப்போ ரீசெண்டாக வாங்கின ஐசோமால்ட் பார்த்தீங்கன்னா 125 கிராம்ஸ் 220 ருபீஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டிலோட பேக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம இது எப்படி ஐசோமால்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது. அது 1 கப் ஐசோமால்ட்டுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ப்ரொசீஜரில் நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கேண்டி ரெடியாகி கிடைக்கும். பட் கொஞ்ச நேரத்திலே அந்த கேண்டி மெல்ட் ஆகிடும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து செய்து அந்த கேக் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த கேக் இதுதான். ஏன்னா அந்த கேண்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா கேக் எல்லாம் டெக்கரேஷன் முடிச்சு இதை எடுத்து கேக்கில் வைக்கும்போது அந்த கேண்டி ஸ்டிக்கில் நிற்கவே இல்லை, அப்படியே அந்த மெல்ட் ஆகி அது வடிஞ்சு வந்துருச்சு. அந்த கரெக்டாக அந்த ஒரு ஷேப் இல்லாமல் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சேம் மாடல் கேக்கு எனக்கு மறுபடியும் ஆர்டர் கிடச்சிருந்து நான் அது பர்ஃபெக்டாக செய்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் கரெக்டாக எப்படி ஐசோமால்ட் கேண்டி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த 125 ஐசோமால்ட் வச்சு 12 to 15 ஐசோமால்ட் கேண்டீஸ் நமக்கு செய்யலாம். ஸோ இந்த 1 பாட்டில் ஐசோமால்ட் வச்சுட்டு 3 கேக்ஸ் டெக்கரேட் பண்ணலாம். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன், சரிங்களா. இது டோட்டல் 125 கிராமை 3 டிவைட் பண்ணி 1 கேக்குக்கு 41 கிராம்ஸ் ஐசோமால்ட் எடுத்து மெல்ட் பண்ணி எடுப்பேன். அப்போ 4 கேண்டி கிடைக்கும். ஸோ இது ஏற்கனவே 2 கேக்கு செய்தது போக பேலன்ஸ் இருந்துச்சு, நான் அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கேண்டிஸ் வேணுமோ அதை கால்குலேட் பண்ணி இதுலேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த ஐசோமால்ட் கேண்டி நமக்கு 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று மோல்டு யூஸ் பண்ணியும் செய்யலாம், இன்னொன்று மோல்டு இல்லாதவங்களுக்கும் நான் செய்கிறதுக்கு அப்படி ஒரு 2 மெத்தடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மோல்டு யூஸ் பண்ணி செய்து காமிக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஐசோமால்ட் கூட வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அது ராவாக ஐசோமால்ட் மட்டும் எடுத்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ இந்த ஐசோமால்ட் நம்ம மெல்ட் பண்ணுறதுக்கு பாட்டம் நல்லா திக்காக இருக்கிறது மாதிரியான ஒரு வெசல் எடுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் நம்ம நார்மல் சுகர் எப்படி மெல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதையும் மெல்ட் பண்ணோம். இது கலர் சேஞ்ச் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஃப்ளேமில் எதுவும் போடுறாதீங்க. ஸோ இந்த ஐசோமால்ட்டு கொஞ்சம் அந்த பாட்டத்தில் எல்லாம் மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இதில் அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும். அதை தாண்டி லைட்டாக ஒரு திக்காகிற ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த ஐசோமால்ட்டை அந்த சிலிக்கான் கேண்டி மோல்டில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஐசோமால்ட் இதை நம்ம மெல்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், தெரியாமல் கூட அது கை வச்சிடக்கூடாது, ஏன்னா அது கையில் நமக்கு ஒட்டி பிடிச்சிரும்.
ஸோ நார்மலாக நம்ம இதை பாயில் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுக்கும்போது இதில் நிறைய பபிள்ஸ் இருக்கும் சரியா. ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பு ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். பட் அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா ரொம்ப திக்காகிடும். நம்ம கரெக்டாக அந்த கேவிட்டிக்குள்ளே விட்டு முடிகிறதுக்கு முன்னாடியே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாயில் பண்ண உடனே அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கும்போதே நான் அதுக்கு உள்ளே விட்டுருவேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து அந்த சுகர் பால்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் அது பெருசாக தெரியாது, அதனால அந்த மாதிரி செய்து எடுத்துப்பேன். ஸோ இதில் வந்து நீ உடன் ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பிளாஸ்டிக் லாலிபாப் ஸ்டிக் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம என்ன டெக்கரேட் பண்ணணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அந்த ஃபாண்டன்ல ஸ்டார் கட் பண்ணி அதில் வந்து கோல்டு பெயிண்ட் எடுத்து அதை ட்ரை பண்ணி எடுத்து அதுதான் நான் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து கோல்டன் ஸ்டார்ஸ் கிடைக்கும், அது கூட இதில் வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் கோல்டு அண்ட் பேர்ல் சுகர் பால்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே அந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டு கூலாக விட்டுடலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட் கூலானதுக்கு அப்புறமா தான் டிமோல்ட் பண்ணோம். ஸோ சிலிக்கான் மோல்ட்லேருந்து ஒவ்வொரு கேண்டியை டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு தொட்டு பார்த்தோன்னா கையில் அது ஒட்டுறது மாதிரியாக தான் இருக்கும், லைட்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இனி இதை வந்து கேண்டி மோல்டு இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு சிலிக்கான் மேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து மேக்ரான் ஷீட் எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்போ ஃபாண்ட் ஸ்ப்ரெட் பண்ணுற சிலிக்கான் மேட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிலிக்கான் மேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சிலிக்கான் மேட்டும் அதே மாதிரி உடன் ஸ்டிக்ஸும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் ஐசோமால்ட்டை மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன அதே ப்ரொசீஜரில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம மெல்ட் ஆனதுக்கப்புறம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மெல்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இல்லை நம்ம கலர் சேர்க்குறது கவனமாக சேர்த்துக்கணும். ஒரு ட்ராப்பு விட்டாலுமே வந்து நமக்கு நல்ல டார்க் கலராக கிடைக்கும். ஸோ அது கவனமாக பார்த்து கலர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வித்தவுட் கேண்டி மோடில் தான் இதை ஷேப் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐசோமால்ட் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் மெல்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ இதில் வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு ஃபார்முக்கு ஆகும். அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் திக் ஆகிறது வரைக்கும். ஸோ இனி வந்து இதை சின்ன சின்ன அந்த ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு, அதாவது அந்த சர்க்கிளோட சைஸ் என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை மெல்ட் பண்ண ஐசோமால்ட்டை நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சர்ஃபேஸ் நல்ல ஃப்ளாட்டாக இருக்கணும், இல்லை ஸ்லோப் இருந்துச்சுன்னா அந்த தாழ்ந்த சைடு பார்த்து அது வடிஞ்சு போயிடும், நமக்கு அந்த கரெக்டான ஒரு சர்க்கிள் ஷேப்பு கிடைக்காது. ஸோ இனி வந்து அந்த சிலிக்கான் மேட்டை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்படின்னா அது வந்து நல்ல ஃப்ளாட்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இதில் அந்த ஐசோமால்ட்டு கூலாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம அதில் ஸ்டிக்கை வந்து வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் நம்ம ஸ்டிக்கு வைக்கும்போது அதில் வந்து ஒட்டி பிடிக்காது. இந்த சிலிக்கான் மேட்டில் நம்ம இந்த செய்த கேண்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓரளவுக்கு கூலானதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த சிலிக்கான் மேட்லேயே விட்டுருப்போம். ஸோ விட்ட உடனேயே நம்ம வந்து ஸ்டிக்கும் அதே மாதிரி டெக்கரேட் பண்ண உள்ளதையும் செய்திடணும். ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம செய்தோம்னா அதில் வந்து ஸ்டிக் ஆகி நிற்காது. பட் வந்து நம்ம அந்த மோல்டில் செய்தோம் இல்லையா கேண்டி மோல்டு, அது வந்து அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் லூஸான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் அந்த மோல்டுக்குள்ளால் நம்ம விட்டுருப்போம். ஸோ கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த திக்கான அந்த டைமில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் வந்து அதில் வச்சா போதும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி விடுறது வந்து கரெக்டாக சர்க்கிள் ஷேப்பு கிடைக்கல அப்படின்னா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னெல்லாம் பயப்பட தேவையில்லை. அதை மறுபடியும் நம்ம எடுத்து மெல்ட் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனாலுமே நம்ம மறுபடியும் பாயில் பண்ணும்போது மெல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இது நமக்கு அந்த ஃபெயிலியரான அந்த கேண்டியை மறுபடியும் எடுத்து மெல்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எல்லா கேண்டியுமே டெக்கரேட் பண்ணிவிட்டு கூலாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேண்டியை நம்ம டிமோல்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பாட்டமில் ஒரு ஸ்மோக்கி லேயர் மாதிரி தெரியும். அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் போய் அந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் நேரத்திலேயே அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ஐசோமால்ட் நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க வேண்டிய தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் கேக்கில் டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், மெல்ட் ஆகும்னு செய்யாது. ஸோ இனி வந்து சுகர் செயில் எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஐசோமால்ட் எடுத்துட்டு நான் அதை மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஏதாவது ஒரு டின் இல்லைன்னா பாட்டில், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை நான் இப்போ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் வச்சுக்கணும். ரொம்ப தின்னான சிலிக்கான் மேட் இருந்தாலும் ஓகே தான். ஸோ
ஐசோமால்ட்டை மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே விட்டுக்கலாம். இப்போ நான் அது பண்ணுறது மாதிரி அந்த ஷேப்புக்கு மாதிரியே செயல் இருக்கிறது மாதிரியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஐசோமால்ட்டை வடிகிறது மாதிரி செய்து விட்டுக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இது டிமோல்ட் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, அது ப்ராப்ளம் இல்லை. கேக்கு டெக்கரேட் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த சுகர் செயலை அந்த கேக்கில் எப்படி வைக்கலாங்கிறத காமிக்கிறேன். அதாவது அந்த பிரேக் ஆச்சுல்ல, அதை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஐசோமால்ட்டு நான் கேக் மெட்டீரியல் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு அப்படி கிடைக்கலன்னா நான் ஆன்லைன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஐசோமால்ட் வந்து நம்ம கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கலாம். ஸோ நான் எப்படி கேல்குலேட் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பாட்டில் உள்ளது 3 கேக்ஸுக்கு வந்து டெக்கரேட் பண்ணலாம். அதாவது 125 கிராம்ஸை 3 டிவைட் பண்ணி செய்வேன். ஸோ 1 கேக்குக்கு வந்து 4 to 5 கேண்டிஸ் வந்து செய்யலாம். அது சைஸை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து 1 கேக்குக்கு 150லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். நான் வந்து அந்த கேக்கோட டெக்கரேஷன் டோட்டல் டெக்கரேஷனை பொறுத்து நான் அதை வந்து ரேட் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு அடிஷ்னல் சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக செய்து கொடுங்க. அப்போ தான் அந்த பிக்ஸ் பார்த்துட்டு வேறு கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும்னு நீங்கள் அவங்க கிட்ட சொல்லி அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கலாம். ஸோ ஐசோமால்ட் பற்றி உங்களுக்கு எல்லா விஷயமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.